வணக்கம். இன்டர்நெட்ல எப்படி சீக்கிரமா பணக்காரராகலான்னு நீங்க எப்பவாச்சும் தேடி பார்த்திருக்கீங்களா? அப்படி தேடி இருந்தா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த பளபளப்பான வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜத்தை நாம தோண்டி பார்க்க போறோம். நீங்க இன்டர்நெட்ல இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. 5 நாள்ல 20 லட்சம் சம்பாதிச்சேன். அடடா, கேக்குறதுக்கே எவ்ளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஈஸியா பணக்காரர் ஆகலாங்கிற ஆசைதான் நிறைய பேரை இதுக்குள்ள இழுத்துட்டு வருது. இது பாருங்க, இன்னொரு ஆசை வார்த்தை. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. வெறும் 5000 ரூபாய வச்சு லட்சக்கணக்குல சம்பாதிச்சேன். அடேங்கப்பா, இவ்ளோ சின்ன முதலீட்டுல இவ்ளோ பெரிய லாபமா? இதுதான் பலரையும் மயக்கிற விஷயம். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த பளபளப்பான விளம்பரங்களுக்கு பின்னாடி ஒரு இருட்டான புள்ளி விவரம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போமா? செபியோட அஃபிஷியல் டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஷாக்கிங்கான விஷயம். எஃப்என்ஓ ட்ரேடிங் பண்ற 10 பேர்ல 9 பேர், ஆமா நீங்க கேக்குறது சரிதான், 89% பேர் பணத்தை இழக்கிறாங்களாம். நாம முதல்ல பார்த்தோமே அந்த சூப்பரான வாக்குறுதிகள், அதுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்குல்ல? சரி, எவ்ளோ பணத்தை இழக்கிறாங்க? சராசரியா ஒவ்வொருத்தரும் 1,10,000 ரூபாய் வரைக்கும் இழக்கிறாங்களாம். இது சும்மா சின்ன தொகை இல்ல. பலரோட மாச சம்பளம் இல்லனா கஷ்டப்பட்டு சேர்த்த பணமா கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்ளோ பேரு பணத்தை இழக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மேல இன்னும் இவ்ளோ ஒரு ஈர்ப்பு இருக்கு? அந்த கவர்ச்சிக்கு என்னதான் காரணம்? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். உதாரணத்துக்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸ் பங்குகள்ல 1 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஸ்டாக் ஒரு 3% ஏறுனா உங்களுக்கு 3000 ரூபாய் லாபம். ஓகே. ஆனா அதே ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ்ல வெறும் 5800 ரூபாய் போட்டா போதும். அதே 3% ஸ்டாக் விலை ஏறும்போது உங்க லாபம் எவ்ளோ தெரியுமா? 137%. நம்ப முடியுதா? இந்த லெவரேஜ் தான், அதாவது கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய ரிட்டர்ன்ஸ் பாக்குறது தான் இதுல இருக்கிற மேஜிக்கே. சுருக்கமா சொல்லணும்னா 4 விஷயம்தான். 1, நாம இப்ப பார்த்த லெவரேஜ். 2வது, ரொம்ப கம்மி பணத்துல ஆரம்பிக்கலாம். 3வது, சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற வீடியோக்கள். 4வது, நம்ம மொபைல் ஆப்ஸ் மூலமா ரொம்ப சுலபமா ட்ரேட் பண்ண முடியறது. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆபத்தான விளையாட்டை இவ்ளோ பெருசா வளர்த்திருக்கு. சரி, ஆப்ஷன்ஸ் ஏன் இவ்ளோ பாப்புலரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த சுலபமான வாக்குறுதிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான சிக்கல்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் ஒப்பந்தத்தோட டெக்னிக்கல் டெஃபினிஷன். இதுல முக்கியமான வார்த்தைகள் 2. ஒன்னு உரிமை, இன்னொன்னு கடமை அல்ல. இது என்னன்னு புரியறதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். இந்த சைக்கிள் உதாரணத்தை பாருங்க. உங்களுக்கு ஒரு சைக்கிள் பிடிச்சிருக்கு, விலை 10,000 ரூபாய். ஆனா உங்ககிட்ட பணம் வர 10 நாள் ஆகும். நீங்க கடைக்காரர்கிட்ட 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து இந்த சைக்கிளை 10 நாள் கழிச்சு இதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு உரிமை வாங்குறீங்க. இப்போ சைக்கிளை வாங்கணுங்கிற உரிமை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, கட்டாயம் இல்ல. ஒருவேளை நீங்க வாங்கலன்னா அந்த 1000 ரூபாய் போயிடும், அவ்வளவுதான். ஆப்ஷன்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது. சரி, நீங்க ஒரு பங்கு விலை ஏறும்னு நினைச்சு ஆப்ஷன் வாங்குறீங்க. ஆனா அந்த பங்கு விலை ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல, அப்படியே இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? நிறைய புது ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல தான் கோட்டை விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப்ஷனுங்கிறது உருகிட்டே இருக்கிற ஒரு ஐஸ் கட்டி மாதிரி. நீங்க வாங்கின பங்கு விலை அசையாம அப்படியே இருந்தாலும் நேரம் போக போக உங்க ஆப்ஷனோட மதிப்பு கரைஞ்சிக்கிட்டே போகும். இதுக்கு பேரு தான் டைம் டீகே அல்லது தீட்டா. ஏன்னா நீங்க வாங்கின உரிமைக்கு ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த கடைசி நாள் நெருங்க நெருங்க அதோட மதிப்பு தானாவே குறைஞ்சுகிட்டே வரும். இப்போ டெக்னிக்கலான விஷயங்களை விட்டுட்டு ட்ரேடர்ஸ் ஏன் பணத்தை இழக்கிறாங்கங்கிற அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு பேரு ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதாவது பழி வாங்கும் வர்த்தகம். ஒரு பெரிய நஷ்டம் வந்த உடனே ஐயையோ போன படத்தை எப்படியாவது சீக்கிரமா புடிச்சிடணும்னு ஒரு கோவத்துல, ஒரு விரக்தியில சரியா யோசிக்காம அடுத்தடுத்து பெரிய ட்ரேட் பண்றதுதான் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங். ரெடிட்ல ஒருத்தர் போட்ட உண்மையான பதிவு இது. இது ரிவெஞ்ச் ட்ரேடிங் மனநிலை எப்படி இருக்கும்னு தெளிவா காட்டுது. 1 லட்சம் போயிடுச்சு, எப்படியாவது அதை சம்பாதிச்சுட்டு தான் இந்த ஆட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணம் எவ்ளோ ஆபத்தானது பாருங்க. இதோ இன்னொருத்தரோட கதை. 1.5 லட்சத்துக்கும் மேல இழந்தப்புறம் இனிமே இத பண்ணவே கூடாதுன்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணேன். ஆனா என்னால நிறுத்த முடியல, திரும்பவும் அதையே செஞ்சேன். இந்த நஷ்டம் பழிவாங்கல்ங்கிற சுழற்சி எப்படி ஒரு போதை மாதிரி மாறிடும்னு இதை காட்டுது. நாம இப்ப பார்த்த இந்த மனநிலை சிக்கல் எல்லாம் வெறும் தனிப்பட்ட கதைகள் மட்டும் இல்ல.
இந்தியால இது எவ்ளோ பெரிய விஷயமா இருக்குன்னு இந்த நம்பரை பார்த்தா புரியும். உலகத்துல நடக்கிற மொத்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல 80% மேல இந்தியால தான் நடக்குதாம். இது எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சரி, யார் இந்த ட்ரேடிங்ல அதிகமா ஈடுபடுறாங்க? டேட்டா படி பார்த்தா 30 வயசுக்கு கீழ இருக்கிற இளைஞர்கள் தான் அதிகம். அதுலயும் முக்காவாசி பேர் சோஷியல் மீடியால வர்ற விளம்பரங்களை பார்த்துட்டு சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வர்றவங்க தான். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும். பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது உண்மையில என்ன? தன்னோட சம்பளத்துல பாதியை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரேடர் கத்துக்கிட்ட பாடம் இது. ஒரு விஷயம் உண்மையா இருக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சா அது கண்டிப்பா உண்மையா இருக்காது. நம்மளோட இந்த அலசலோட கடைசில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இவ்ளோ கம்மியா இருக்கும்போது நீங்க பண்றது ஒரு முதலீடா இல்ல சும்மா அதிர்ஷ்டத்தை நம்பி வாங்குற ஒரு லாட்டரி சீட்டா? முடிவு உங்ககிட்டயே விட்டுடுறோம். யோசிச்சு பாருங்க.